வெல்கம் டு அபிஸ் சமையல். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கறிவேப்பிலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுமே பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இந்த கிரேவி சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் பொடியாக நறுக்குன ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி இருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 3 நிமிஷத்துலேயே இந்த மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அடுத்து இதில் 1/2 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதில் சிக்கன் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே குக்கரை மூடி வச்சிருங்க. 5 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த கிரேவியில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் ஈரப்பதம் ஓரளவுக்கு குறைஞ்சு கிரேவி நல்லா திக்காகுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சிருங்க. கடைசியாக பொடியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. சாதம், தோசை, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபீஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.